ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு அடுத்த நாள் மாமா வீடு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டார். ஏன்னா வேலையும் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த வேலையை நம்ம கண்டினியூ பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்ததுனால, சரி நம்ம இந்த வேலையை நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஹாப்பியாக தான் இது பண்ணிட்டு போனார். ஏன்னா நான் கூட கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா அவர் அங்கே இருந்து ஒரு வெளிநாட்டில் இருந்தவர், திடீர்னு இந்த வேலை அவர் இங்கே இது கம்பெனிக்குள்ளே வேலை பார்த்தவர். இப்போ இப்படி டிரைவிங் தெரியும், இருந்தாலும் அந்த அளவுக்கு இங்கே எப்படி சமாளிப்பார்? ஏன்னா ஒருத்தரை கஸ்டமர்லாம் பேசுகிறது பண்ணுறதெல்லாம் அந்த அளவுக்கு இவர் எப்படி இது பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. என் ஹஸ்பண்ட் வேறு என்ன சொன்னார்னா, உங்கள் மாமா ஒரு நாளோ 2 நாளோ தான் வேலை பார்ப்பார், வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி அவர் வேறு சொன்னார். ஏன்னா ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு இங்கே ஒரு பழக்க வழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால, இவர் என் ஹஸ்பண்டுக்கெல்லாம் இங்கேயே இருந்து இங்கேயே வேலை பார்த்ததுனால ஓரளவு எல்லாரையும் அனுசரித்து போவார். இவர் எப்படி இது பண்ண போகிறாரு அப்படின்னு முதல்ல இவர் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாரு, பண்ணார், செஞ்சார். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணார். சரி, ஓகே, இதுக்கப்புறம் சரியாக வராது, நம்மளுக்கு என்ன இதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான சூழ்நிலைங்கிறது நம்மளுக்கு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு முடிவு பண்ணிவிட்டு, சரி இதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் பார்ப்போம், பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இவர் முடிவு பண்ணார். அதுக்கு அடுத்தது நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, நம்மளுக்கு இதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு இனிமேல் ஓகே இல்லைங்கிறத தாண்டி நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான ஒரு எண்ணம். அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் மாமா. நீங்கள் அக்காவை சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி. ஏன்னா எங்கள் அப்பா இருந்தப்பயே கல்யாணம் பண்ணி உங்களை நம்பி தான் இது பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அக்கா ரொம்ப கஷ்டப்படுதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அது ஒரு நிம்மதியாக இல்லை, அதுக்கு ஒரு நிம்மதிங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இது பண்ணுது அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. எல்லாமே நம்ம தான் அனுசரித்து செஞ்சு தான் இது பண்ணணும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன லெவலில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு என்ன ஒரு பக்குவம் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும், பண்ணணும். நீ அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலைகள்லாம் எதுவும் இது பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல அப்படின்னோடனே, சரி விடுங்க விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன். ஒரு சில நேரத்தில் நம்மளால் இப்போதைக்கு சூழ்நிலைகள் இதாக இருக்குது, அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, செய்ய முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எது எது நம்மளுக்கு கரெக்டான வேலை வருமோ அதை நம்மளுக்கு இது பண்ண ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கும் அப்படின்னோடனே, சரி நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் எந்த ஒரு இதையுமே நம்ம ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் இது பண்ணிக்கிட்டு சூழ்நிலைகளை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம ஓட்டி ஆகணும் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்குவோம், முடிஞ்ச வரைக்கும் எது எது நடக்குதோ அது அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படின்னோடனே, சரி பார்ப்போம், பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே, நான் அடுத்த இதில் நம்மளுக்கு நான் இது பண்ணேன். சரி, இது நம்மளுக்கு முன்னெச்சரிக்கையாக ஒரு விஷயத்த செய்யணுங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயமா பட்டுச்சு. அதாவது நம்ம செஞ்சனாலே போதும், அதுக்கு இடையில நம்மளுக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் முன்னேற்பாடாகவே ஒரு சில விஷயத்த இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்ம இது பண்ணணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவுக்கும் நான் அட்வைஸ் பண்ணேன். ஏன்னா அதுவுமே ஒரு சில விஷயத்தில் முதல்ல மாமா சம்பாரித்தப்ப அவங்க மாமியார் மாமனாரோட இருந்தப்போ இது கொஞ்சம் சேஃப்டியாக இல்லாமல் அவங்களுக்கு செலவு பண்ணுறது, இவங்களுக்கு செலவு பண்ணுறது, நாத்தனார் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது செய்முறையில் செய்கிறதெல்லாம் அது செஞ்சிருச்சு. நான் அதுக்கு தான் சொன்னேன், நீ செஞ்சே பண்ணக்கா, இன்றைக்கி உனக்குன்னு உன்னை வேலையாக விட்டோன்னு உன்னுக்கிட்ட என்ன இருக்குதுன்னு தான் அவங்க கேட்குறாங்க, அது உனக்கு புரியுதா அப்போ அப்படின்னோடனே, ஆமாண்டி இப்போ எனக்கு அதெல்லாம் நல்லாவே புரிஞ்சிருச்சு. இந்த 5 வருஷத்தில் நான் எவ்வளோ நினச்சி இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எதுவுமே எனக்குன்னு ஒருத்தவங்க நல்லபடியாக இது பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிற இதில் யாருமே கிடையாது. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற விஷயமா இருக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ இது பண்ணிக்கிறோம், செஞ்சுக்கிறோம். அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு வேளை நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லாமல் போனது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னோடனே, நீ அதை நினச்செல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, செய்யாத. நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எது எது சமாளிக்க முடியுதோ அது இதுக்கு நம்ம சமாளித்தோம்னா தான் நம்மளால் இது பண்ண முடியும். முடிஞ்சது நடக்கிறது நடக்கட்டும், அதை விட்டுட்டு நீ தேவையில்லாத எதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காத. நம்மளுக்கு எது நடக்குதோ அது நடக்கட்டும், பார்ப்போம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால்
சரியான இதை வந்து நம்மளுக்கு இது பண்ண முடியுதா, செய்ய முடியுதா அப்படிங்கிறத உனக்கு நான் ஒரு விஷயத்த வந்து பக்குவப்பட்டு நான் சொல்லிக்கிறேனுங்கிறத தான் நான் பார்க்கணும் அப்படின்னோடனே, சரி விடு நீ இதுக்கப்புறம்லாம் நீ ஒன்றும் எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம், பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து எது இது பண்ண முடியுதோ அதுக்காக நம்ம டைமிங்கிறது நம்ம எடுத்து பார்ப்போம், பண்ணுவோம், செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரி நீ அதெல்லாம் விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம்